சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிராஸ்ரீ நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். மங்கையர் நேரம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் இந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தேவனாகிய கர்த்தர் இந்த நாள் நிகழ்ச்சியையும் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படியாய் நம்மையும் இந்த நிகழ்ச்சியையும் ஆண்டவருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, அருமையான இந்த நேரத்திற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் தான் எங்களுக்கு ஆனந்தம், உம்முடைய வலது பாரிசத்தில் தான் எங்களுக்கு நித்திய பேரின்பம். கர்த்தாவே, அந்த சமூகத்திலே அதிலே நாங்கள் மூழ்கி திளைக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த ஆசீர்வாதமான நேரத்திற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எந்த நோக்கத்திற்காக தகப்பனே நீர் இதை ஆயத்தப்படுத்துகிறீரோ அந்த நோக்கம் நிறைவேறும்படியாய் எங்களை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கின்றோம். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளாக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியான காரியத்தை நீர் செய்வீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40வது வசனம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது எந்த சந்தர்ப்பத்தில் சொல்லப்பட்டது என்பது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான். லாசரு மரித்து போய் விட்டார், அடக்கம் செய்து விட்டார்கள். 4 நாள் ஆயிற்று. அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்து அங்கே வருகின்றார். அவ்வாறு வந்த பிறகு அவர் அடக்கம் பண்ணப்பட்டிருந்த அந்த லாசருவின் கல்லறைக்கு செல்கின்றார். அங்கே சென்று அவர்களை பார்த்து சொல்கின்றார், அந்த கல்லை நகற்றுக வேண்டும் என்று சொல்லி. அப்பொழுது அவர்கள் சொல்கின்றார்கள், 4 நாள் ஆயிற்றே, அது நாருமே என்று சொல்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில்தான் ஆண்டவர் அவர்களை பார்த்து, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் இந்த கேள்வியை தான் கேட்கின்றார். இந்த மார்த்தாள் மரியாள் யார்? ஆண்டவரோடு நெருங்கி இருந்தவர்கள், ஆண்டவருடைய உபதேசத்தை எல்லாம் கேட்டவர்கள், ஆண்டவர் செய்த அற்புதத்தை எல்லாம் பார்த்தவர்கள். அவர் என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் எவ்வாறாக நிறைவேறி கொண்டிருக்கின்றது என்பதெல்லாம் அறிந்தவர்கள் தான். அப்படிப்பட்டவர்களுடைய வீட்டில் தான் இப்படியாக ஒரு பெரிய இழப்பு. ஒரே சகோதரன் லாசரு மரித்து போய்விட்டான், அடக்கம் பண்ணி ஆகிவிட்டது. ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது அவர் ஏற்கனவே சில மரித்து போனவர்களை உயிரோடு எழுப்பி இருக்கிற அந்த சம்பவங்களும் இவர்களுக்கு தெரியும். அப்படியெல்லாம் தெரிந்திருந்தும் அறிந்திருந்தும் அவர்களோடு கூட இருந்தும் அவரை நேசிக்கிறவர்களாக இருந்தும் இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், அந்த கல்லை எடுத்து போடுங்கள். மரித்தோர் அப்பொழுது தான் அவங்க சொல்கிறாங்க, மரித்தவருடைய சகோதரியாகி அது மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்று, புதைக்கப்பட்டு விட்டது. அப்பொழுது உயிரோடு எழுப்பினவர்களெல்லாம் அந்த வாலிபன் அவன் பாடையிலே அந்த உடம்பை எடுத்து செல்லும் பொழுது அந்த விதவையின் மகனை பாடையை தொட்டார், அந்த வாலிபன் பிழைத்தான் என்று சொல்லி பார்க்கின்றோம். இவருடைய மகள் மரித்து அந்த உடலானது வீட்டில் தான் வைக்கப்பட்டு இருந்தது. இவர் போய் பிள்ளையினுடைய கரத்தை பிடித்து தலித்தாகுமி என்று சொல்லி சொன்னார். பிறகு அந்த பிள்ளை எழுந்தாள் என்று சொல்லி பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த பாடியெல்லாம் அப்போ தான் இறந்து போனது இருந்தது. தொட்டார், அவர்கள் உயிரோடு எழுந்தார்கள். ஆனால் இங்கே என்ன பார்க்குறோம், மரித்து 4 நாள் ஆகிவிட்டது. 4 நாட்கள் கழித்து அந்த பாடி எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆகவே அவர் சொல்ல, ஐயோ, நாருமே 4 நாள் ஆயிற்றே, இப்பொழுது போய் அதை திறக்க சொல்கின்றீர்களே என்று யார் சொல்கிறது? அந்த மார்த்தாள் சொல்கிறார். அந்த மார்த்தாள் யார்? இயேசுவோடு கூட இருந்தவர், இயேசுவை நேசித்தவள், இயேசுவுக்காக எல்லாவற்றையும் செய்தவள், அவர் சொன்ன காரியங்களெல்லாம் கேட்டவள். இப்படியெல்லாம் இருந்தும் அவளுக்கு என்று ஒரு பிரச்சனை வந்த பொழுது அங்கே அவளுக்கு ஒரு சந்தேகம் வந்துவிட்டது. யாருமே இப்பொழுது இதை திறக்க சொல்கிறீர்களே என்று சொன்ன பொழுது அப்போ தான் இயேசு கூறுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி நான் உனக்கு சொல்லவில்லையா? அப்போ
உனக்கு விசுவாசம் இருந்ததுன்னா நிச்சயமாக அந்த காரியம் நிறைவேறும். இந்த உறுதியான ஒரு எண்ணம் நமக்குள் வர வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாமும் என்ன செய்கின்றோம்? ஆண்டவரை பற்றி நிறைய கேள்விப்படுகின்றோம். ஆண்டவருடைய அற்புதங்களை எல்லாம் சாட்சிகளாக கேட்கின்றோம். ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கின்றோம், பைபிளை வாசிக்கின்றோம், பல காரியங்கள், இப்படியான பிரசங்கங்கள் எல்லாம் நாம் கேட்கின்றோம். ஆனால் பிரச்சனைன்னு வரும் பொழுது நம்முடைய போக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய நோக்கம், நம்முடைய நடவடிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து தான் ஆண்டவர் இந்த கேள்வியை கேட்கின்றார். நீ விசுவாசித்தால் இந்த டிவிக்கு முன்பதாக அமர்ந்திருந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான சகோதரனே, சகோதரியே, நீ எந்த காரியத்தை நினைத்து கலங்கி கொண்டிருக்கின்றாயோ, இது நடக்குமா நடக்காதா? இது நடப்பதற்கான சாத்தியமே இல்லை. இந்த தொழிலை முன்னேற்றுவதற்கான சாத்தியக்கூறு ஒன்றுமே இல்லை. நான் வாங்கியிருக்கின்ற மார்க்குக்கு ஒரு நல்ல கல்லூரியிலே வேலை கிடைப்பதற்கு சாத்தியமே இல்லை. என்னுடைய படிப்புக்கு ஒரு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய வேலை கிடைக்கக்கூடிய சாத்தியமே இல்லை. இப்படி தான் நம்ம பேசிக்கொண்டிருக்கின்றோம். இதை தான் சொல்லி கொண்டிருக்கின்றோம். இவனுடைய குணத்திற்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையப்போவதே இல்லை. எல்லாவற்றிலும் ஒரு நெகட்டிவ். யாரோ அந்நியர்கள் அல்ல, மற்றவர்கள் அல்ல, ஆண்டவரை பற்றி அறிந்த நாமே அப்படி தான் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஜெபிக்கும் பொழுது மட்டும் ஆண்டவரே உம்மால் முடியும், உம்மால் முடியாதது ஒன்றுமில்லை என்று இந்த உதட்டளவில் தான் நாம் ஜெபித்து கொண்டிருக்கின்றோமே தவிர இன்னும் உள்ளத்திலிருந்து வரலை. அந்த மார்த்தாளை பாருங்கள், சொல்கிறாருல்ல, அந்த கல்லை புரட்டி போடுங்கள் என்று சொன்னால் மார்த்தாளுக்கு தெரிந்திருக்க வேண்டும், நிச்சயமாக ஆண்டவர் ஒரு மகத்தான காரியத்தை செய்ய போகிறார், ஒரு அற்புதத்தை நிகழ்த்தப் போகிறார் என்று அவள் அந்த இடத்திலே உடனடியாக அதற்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஆனால் அவள் என்ன செய்கின்றாள்? ஐயோ வேணாம், 4 நாள் ஆயிடுச்சு, நாருமே என்று ஆண்டவர் அதற்கு அவளுக்கு ஞாபகப்படுத்துகின்றார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி அதற்கு பிறகுதான் அந்த காரியம் நடக்க. கல்லை புரட்டினார்கள், லாசருவே வெளியே வா என்றார், உடனே லாசரு வெளியே வந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கும் கூட கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் எந்த காரியத்தை நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, இது நடக்குமா நடக்காதா, இது சாத்தியமா சாத்தியமில்லையா, ஒன்றுமே புரியவில்லையே, எந்த முடிவு எடுப்பது என்று எங்களுக்கு தெரியவில்லையே, எல்லாம் எல்லை மீறி போய்விட்டதே, என்ன செய்வது என்று கலங்கி கொண்டிருக்கின்ற நிலைமையிலே இன்றைக்கு இருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கின்றார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் நீங்கள் நினைக்க வேண்டாம், எங்கேயோ போய் நம்ம ஜெபம் பண்ணினா தான் நம்முடைய வாழ்க்கையில், யாரோ ஜெபித்தால் தான் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கும் என்று. அப்படி அல்ல. ஆண்டவர் சொல்கிற, மற்றவர்கள் எங்கேயோ போய் நீ ஜெபிப்பதனால அல்லது ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு போனால்தான் உனக்கு அற்புதம் என்று அது அல்ல. நீ விசுவாசித்தால், நீ வீட்டிலிருந்து விசுவாசித்தால் உனக்கு அங்கே அற்புதம் நடக்கும். நீ எந்த இடத்தில் எதை குறித்து நீ விசுவாசிக்கின்றாயோ, அதை நம்புகின்றாயோ, அது நடக்கும், தேவனால் கூடும் என்று நம்புகின்றாயோ, அந்த இடத்திலே அது நடக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சமீபத்திலே ஒரு சாட்சியை கேட்க நேரிட்டது. அதில் கணவன் மனைவிக்கு 2வது குழந்தை, முதலாவது ஒரு பையன், 2வது பெண் குழந்தை. அந்த குழந்தை பிறந்த பொழுது அதனுடைய 2 கால்களும் வளைந்து இருந்ததாம். அப்பொழுது டாக்டர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், இந்த பிள்ளைக்கு பிறவியிலேயே இப்படி இருக்கின்ற காரணத்தினால் இதனால் என்ன செய்ய முடியாது, பாதத்தை ஊன்றி நடக்க முடியாது, இப்போதைக்கு கட்டு போட்டு வைக்கின்றோம் நாங்கள். ஆனால் இந்த கட்டு 15 நாட்களுக்கு ஒரு முறையாக அந்த பிள்ளைக்கு 4 வயது வருகின்ற வரையிலும் நீங்கள் கட்டு போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். பிறகு 4 வயது ஆன பிறகு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவோம். அதில் ஒரு வேளை சுகமாகலாம், சுகமாகாமலும் போகலாம். ஏனென்றால் அதனுடைய எலும்பு, தசை எல்லாமே நரம்பு எல்லாமே பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அந்த கட்டு போட்டு இருக்கின்றார்கள்.
கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரே கவலை. அது பெண் பிள்ளையாகவே, எந்த பிள்ளையாக இருந்தாலும் கவலையாக இருக்கும். ஆனால் பெண் பிள்ளை என்று சொல்லும்பொழுது இன்னும் கூட கொஞ்சம் கவலை. அது இப்படி ஆகிவிட்டதே, கால் வளைந்து போய்விட்டது, இதை சரி பண்ணவே முடியாது என்கிறார்களே. அதில் 4 வருடங்களாக 15 நாளுக்கு ஒரு முறை வந்து கட்டுகளை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு பிறகு ஒரு சர்ஜரி, அந்த சர்ஜரியுமே அது கண்டிப்பாக சுகமாகும் என்று சொல்ல முடியாது என்று சொல்லி மனம் உடைந்து போனார்கள். ஆனால் அந்த கணவனுக்கு ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை, எப்படியாவது என் தேவன் அதை சுகமாக்க வல்லவர் என்று சொல்லி விடாப்பிடியாக கணவனும் மனைவியும் ஒன்றாக இணைந்து அந்த ஹாஸ்பிட்டலிலிருந்து பிறகு டிஸ்சார்ஜ் ஆகி வந்து விட்டார்கள். 2 பேரும் இணைந்து ஒரு மனதாய் தேவனை நோக்கி ஜெபித்திருக்கின்றார்கள். கர்த்தாவே, உம்மால் எங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கப்பட்ட குழந்தை, உம்மிடத்திலிருந்து வந்த குழந்தை ஒரு நாளும் ஊனமாக இருக்க முடியாது. நீர்தான் அதை எங்களுக்கு கொடுத்தவர். எங்களுக்கு கொடுத்தவர் நிச்சயமாக குறையுள்ள ஒன்றை கொடுக்க மாட்டீர். அதை சரி செய்ய உம்மால் மாத்திரமே முடியும். ஆகவே இந்த குழந்தையை உங்களிடத்தில் அர்ப்பணிக்கிறோம், நீர் ஒரு அற்புதத்தை செய்யும் என்று சொல்லி மனம் உடைந்து அழுது 2 பேரும் தொடர்ந்து ஜெபித்திருக்கின்றார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என் தேவனால் மாத்திரம்தான் இது முடியும் என்று அவர்கள் ஒரே விசுவாசத்தோடு அவர்கள் ஜெபித்திருக்கிறார்கள். நடந்த காரியம் என்ன? அடுத்த தடவையாக அவர்கள் அந்த முதல்ல உள்ள அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் மற்றொரு ஹாஸ்பிட்டலுக்கு சென்றிருக்கிறார்கள். அவரும் ஒரு ஆர்த்தோ தான், அந்த எலும்புக்கு நிபுணர். அந்த டாக்டரிடம் போயிருக்கிறார்கள். அவர் அங்கே போன பிறகு அந்த கட்டை பிரித்து அடுத்தது போட வேண்டும். அதற்காக சென்ற பொழுது அவர் பிரித்து பார்த்து விட்டு சொன்னாராம், இந்த பிள்ளைக்கு ஏன் காலில் கட்டு போட்டு இருக்கின்றீர்கள்? இவர்கள் எல்லாம் அந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. அந்த எக்ஸ்ரே எடுத்தது, ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் அவரிடம் இருக்கின்றது. ஆனால் அதை பிரித்து பார்த்த பொழுது அவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. அந்த வளைந்து மெலிந்திருந்த அந்த கால் இப்பொழுது அது ஸ்ட்ரெயிட் ஆகி நார்மலாக எப்படி கால் இருக்குமோ அதே போல் இருந்து, அந்த பிள்ளையுடைய கால் நார்மல் பேபிக்கு உள்ள காலை போல 2 கால்களும் மாறி இருந்திருக்கிறது. குறிப்பிட்ட அந்த 15 நாள் அடுத்த கட்டு போட வேண்டும். இவர்கள் சொன்னாலும், கர்த்தாவே உம்மையே நாங்கள் நம்பியிருக்கிறோம், நீங்கள் தான் அதை செய்ய முடியும் என்று சொல்லி அப்படியாக அந்த கணவனுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை, அசைக்க முடியாத விசுவாசம். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் சொன்ன அதை மரித்து 4 நாட்கள் கழித்த அந்த லாசருவையே நாருமே என்று சொன்ன பிறகும் அப்படிப்பட்ட நிலைமையில் உள்ள அந்த லாசருவையே உயிரோடு கொண்டு வர என் தேவனால் கூடும் என்றால், பிறவியிலேயே சப்பானியாக எருசலேம் தேவாலயத்திலே வெளியே உட்கார்க்கப்பட்டிருந்த ஒரு மனிதனுக்கு அவருடைய சீடர் இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நட என்று சொன்ன பொழுது அந்த இயேசுவின் நாமத்திற்கு இருந்த அந்த வல்லமை அவனுக்குள் இறங்கி அவன் எப்படி குதித்து எழுந்து நடந்தானோ அந்த வல்லமை இன்றைக்கும் என் தேவனுக்கு குறையவில்லை, என் இயேசுவின் நாமத்திற்கு குறையவில்லை என்று சொல்லி அப்படியாக அவர் உறுதியான நம்பிக்கையோடு இருந்தார். நடந்த காரியம் என்ன? அந்த டாக்டரே ஆச்சரியப்பட்டு போனார். இது உண்மையிலேயே இது மிரக்கிள் என்று சொல்லி, இது ஒரு பெரிய அற்புதம், நடக்க முடியாதது. பிள்ளைக்கு எல்லாமே நார்மலாக நன்றாக, இப்போ அந்த பிள்ளைக்கு 2 வயது ஆகிவிட்டது, நன்றாக குதித்து ஓடி நடந்து கொண்டிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே சகோதரியே, எது நடக்காது என்று டாக்டர் சொன்னாரோ அந்த சூழ்நிலையும் அப்படித்தான் இருக்கின்றது, அந்த பிள்ளையினுடைய கால் நிலைமையும் அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் இந்த பெற்றோர் இவர்களெல்லாம் பார்க்கவில்லை, தேவனை நோக்கி பார்த்தார்கள். அவர்கள் சொன்ன ஒரு காரியம் என்ன? இந்த பிரச்சனைன்னு வந்தப்போ நாங்கள் மருத்துவரை பார்க்கல, நாங்கள் மருத்துவருக்கெல்லாம் மேலான மருத்துவராகிய இயேசுவை பார்த்தோம், இயேசுவின் நாமத்தை பார்த்தோம், அவர் அற்புதம் செய்வார் என்ற அவருடைய வல்லமையை பார்த்தோம். கர்த்தர் எங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான சகோதரனே சகோதரியே, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். இன்றைக்கும் கூட உங்கள் குடும்பத்தில், உனக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், தொழிலில், ஊழியத்தில் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் நீ சூழ்நிலையை பார்க்காத, உன்னுடைய படிப்பை பார்க்காதே, மனிதர்களை தேடி ஓடாதே,
அவர்கள் எனக்கு உதவுவார்களா, இவர்கள் எனக்கு உதவுவார்களா, இவர்கள் எனக்கு சிபாரிசு செய்ய மாட்டார்களா, இவரை தேடி போகலாமா, அந்த அதிகாரியை தேடி போகலாமா? அல்ல, இவர்களுக்கெல்லாம் மேலானவர் ஒருவர் இருக்கின்றார். அவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவரை தேடி நீ வரும்பொழுது, நீ யாராகவும் இருக்கலாம், கிறிஸ்துவர்களாக இருக்கலாம், கிறிஸ்துவர் அல்லாதவராக இருக்கலாம், எல்லோரும் அவருடைய பிள்ளைகள். அவரை அறிந்து கொண்டவர்களை கிறிஸ்துவர்கள் என்று அழைக்கின்றோம். மற்றவர்கள் எல்லோரும் ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆக அது பிள்ளைக்குரிய உரிமையோடு நீ கேட்கலாம். இயேசுவின் நாமத்தினால நான் கேட்கிறேன், என்னுடைய படிப்புக்கு ஏற்ற வேலை எனக்கு வேண்டும், என்னுடைய தேவைக்கு ஏற்ற வருமானம் எனக்கு வேண்டும், என்னுடைய தொழில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நீர் இருந்தால் மாத்திரமே என்னுடைய குடும்பத்தில் சமாதானம் இருக்கும், ஆகவே நீர் எங்கள் வீட்டிலே தங்க வேண்டும். இப்படியாக ஆண்டவரை இறுக பற்றி கொள்வோம். எத்தனையோ வியாதிகள் இந்த காலகட்டத்திலே புதிதாக பல வகையான வியாதிகள், எந்த வயது என்று இல்லை, இளம் பிராயத்தில் உள்ளவர்கள் திடீரென்று மரித்து விடுகிறார்கள். கேட்டால் ஹார்ட் ஃபெயிலியர், ஹார்ட் அட்டாக், என்ன ரீசன் தெரியவில்லை. ஆக இப்படிப்பட்டதான நிலைமையிலே மருத்துவர்களை பார்க்காமல், சூழ்நிலைகளை பார்க்காமல் கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்த்தோம் என்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவரே நமக்கு அடைக்கலமானவர், அவரே நமக்கு கோட்டையும் அரணுமாக இருக்கின்றார், அவரே நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். மருத்துவர்கள் சொல்லலாம், இது மரணத்துக்கு ஏதுவான வியாதி, நீங்கள் எவ்வளவு செலவு பண்ணாலும் இதற்கு சுகம் கிடைக்காது என்று சொல்லி. ஆனால் மருத்துவருக்கெல்லாம் மேலான மருத்துவர் ஒருவர் இருக்கின்றாரே, நம்முடைய ஜீவனுக்கு அதிபதியாக ஒருத்தவர் இருக்கிறாரே, அவரை பாருங்கள், இந்த ஜீவனை கொடுத்தவரை பாருங்கள். அவர்தான் அதை எடுக்கவும் அவருக்குத்தான் அதிகாரம் உண்டு. அவரை மிஞ்சி எந்த காரியமும் நடக்காது. பணம் இல்லை என்பதால், ட்ரீட்மெண்ட் கொடுக்கவில்லை என்பதால் ஒருவன் மரித்து போவது இல்லை. அந்த நாள் அவனுக்கு கொடுக்கப்பட்டதுவே, அந்த நாளிலே கர்த்தர் அவனை அழைத்து கொள்கிறார். அதற்காக மிகுதியான பணம் இருக்கிறது, உயர்ந்த ரக சிகிச்சை இருக்கிறது என்பதற்காக ஒருவருடைய வாழ்நாள் நீடித்திருக்குமா என்றால் நீடித்திருக்காது. அவனும் ஆண்டவர் குறிக்கப்பட்ட அந்த நாளிலே எடுத்துக்கொள்ளப்படுகின்றான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், ஆகவே பணம் ஒரு பிரச்சனை அல்ல, அந்தஸ்து ஒரு பிரச்சனை அல்ல, நாம் தான் பிரச்சனை. நாம் தான் நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கு எங்கேயோ அலைந்து வீணாக கஷ்டப்பட்டு நம்முடைய சமாதானத்தை இழந்து ஆண்டவர் கிருபையாய் கொடுத்த இந்த வாழ்நாட்களையெல்லாம் வீணாட்களாக கழித்து கொண்டிருக்கின்றோம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். உன்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த அகில உலகத்தையே ஒரு வார்த்தையில் உருவாக்கிய கர்த்தரால் உன்னுடைய வாழ்க்கையை உருவாக்க முடியாதா? உன் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல எதிர்கால வாழ்க்கையை உருவாக்க முடியாதா? உன்னுடைய தொழிலை ஆசீர்வதிக்க முடியாதா? ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கையை கொடுக்க முடியாதா? ஒரு நல்ல சுகத்தை கொடுக்க முடியாதா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அபிஷேகம் நமக்குள் இருக்கும் என்று சொன்னார், ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னார், எதிரிகளும் புற ஜாதிகளும் நம்மை கண்டு பயப்படுவார்கள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். சென்னையிலே பிரசித்தி பெற்ற ஒரு போதகர் இருந்தார், சுந்தரம், பாஸ்டர் சுந்தரம் என்று அவரை அழைப்பார்கள். அவர்தான் அந்த ஏசிய திருச்சபையினுடைய நிறுவனர். அவர் இருந்த பொழுது ஒரு நாள் அவருடைய காரை எடுத்துக்கொண்டு டிரைவர் வெளியே எங்கே போயிருந்திருக்கின்றார். போன இடத்துல ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் நடந்திருக்கின்றது. உடனே அந்த டிராஃபிக் உள்ள போலீஸ் அந்த காரை சீஸ் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து கொண்டு போய்விட்டார். அப்பொழுது அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருப்பவர்கள் இந்த ஓனரை கூட்டிக் கொண்டு வா என்றிருக்கிறார்கள். டிரைவர் சொன்னாராம், இல்லை, இது என்னுடைய மிஸ்டேக்கு தான், என்னுடைய தவறுதனால் தான் இப்படி நடந்து விட்டது, ஆகவே இதற்குரிய பெனால்ட்டி என்னவோ அதை நான் கட்டி விடுகின்றேன், அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன் என்று சொல்லிவிட்டு அந்த காரை மட்டும் எனக்கு திரும்பி கொடுத்து விடுங்கள், நான் எடுத்து சென்று விடுகிறேன், என்ன செய்ய சொல்கிறீர்களோ அதையெல்லாம் நான் செய்து விடுகின்றேன் என்று. ஆனால் அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னாராம், அதெல்லாம் முடியாது, இந்த ஓனர் வர வேண்டும், நீ டிரைவர் தானே, இந்த ஓனரை அழைத்து கொண்டு வா.
அப்பொழுது அவர் சொன்னாராம், அல்ல, அவர் ஒரு பெரிய சபை போதகர், இப்படிப்பட்ட இடங்களுக்கெல்லாம் அவர்கள் வரமாட்டார்கள் என்று சொல்லி. அந்த இன்ஸ்பெக்டருக்கோ அங்கே இருந்தவர்களுக்கோ இவரை பற்றியோ சபையை பற்றியோ ஆண்டவரை பற்றியோ ஒன்றும் தெரியாது. அவர்கள் ஒரே வார்த்தை சொல்லிவிட்டார்களாம், அந்த சுந்தரம் என்பவரை அழைத்து கொண்டு வந்தால்தான் சாவியை தருவோம் என்று சொல்லி கார் சாவியை வாங்கி வைத்து கொண்டார்கள். அதற்கு பிறகு வேறு வழியின்றி இந்த டிரைவர் பாஸ்டரிடம் போய் நடந்த காரியத்தை சொல்லி இருக்கின்றார். உடனே பாஸ்டர் என்ன பண்ணியிருக்கின்றார், ஒரு ஆட்டோவை வைத்து கொண்டு நேரடியாக அந்த ஸ்டேஷனுக்கு வந்தாராம். ஸ்டேஷன் உள்ள கூட கால் வைக்கல, அந்த ஸ்டேஷன் பக்கத்தில் வந்து அந்த படிக்கிட்ட தான் நின்றாராம். அவர் நின்ற பொழுது அங்கே எழுதி கொண்டிருந்த அந்த ரைட்டர், உள்ளே இருந்த இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், ஒரு கிளர்க் மாதிரி ஒருவர் இருந்திருக்கார். அத்தனை பேரும் அவர்களை அறியாமலே எழும்பி நின்று இருக்கின்றார்கள். இவர் இன்னும் படியில் கால் வைக்கல, உள்ளே போகலை, அந்த பக்கத்தில் வந்து விட்டார், நின்று இருக்கின்றார், உள்ளே நுழைவதற்காக நின்று இருக்கின்றார். நின்றவுடன் அத்தனை பேரும் எழுந்து நின்றார்களாம். பிறகு அந்த இன்ஸ்பெக்டர் கேட்டாராம், நீங்கள் ஏன் இங்கே வந்தீர்கள், உங்கள் பெயர் என்னன்னு கேட்ட பொழுது அவர் சொன்னாராம், நான் தான் சுந்தரம், இப்படி என்னுடைய கார் இப்படியாக ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் டிரைவருடைய கவனக்குறைவினால் ஆகிவிட்டது, அதற்குரியதை நான் செலுத்திவிட்டு காரை எடுத்து போக வந்திருக்கிறேன், உங்களை யார் வர சொன்னது என்று கேட்டாராம். அப்போ சொன்னாராம், இல்லை, இன்ஸ்பெக்டர் தான் சொன்னாராம் என்னை வர சொல்லி. உடனே அந்த இன்ஸ்பெக்டர் அங்கே இருந்து, ஐயா, நீங்கள் இங்கே வர வேண்டாம், நாங்கள் கார் சாவியை தருகின்றேன், நீங்கள் உங்கள் காரை டிரைவரை வைத்து எடுத்துக்கொண்டு போய்விடுங்கள், ஒரு கேஸ் ஃபைல் பண்ணலை, ஒன்று செய்யலை, ஒரு பெனால்ட்டி கட்டலை, ஒன்றுமே இல்லை, அவர்கள் காரை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அங்கிருந்த யாருக்கும் அவர் யார், ஒரு பாஸ்டர்னு தெரியாது, ஒரு சபை வச்சு நடத்துகிறவர்னு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு மேஜிக் போல அங்கே காரியங்கள் நடந்தது என்று சொன்னால், அவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா, அவருக்குள் இருந்த அந்த அபிஷேகம், கர்த்தருடைய மகிமை அங்கே இருந்த புறஜாதி மக்கள் அத்தனை பேரையும் எழும்பி நிற்க வைத்தது. அவர்களுக்கு முன்பதாக இவர் தலை குனிந்து போவதற்கு கர்த்தர் அனுமதிக்கவே இல்லை. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். எத்தனை தடவை சொல்கிறோம். பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கின்ற முதல் வாசனமே அதுதான், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆனால் யாராவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அங்கே அவர்களுக்கு முன்பதாக போய் நிற்பதற்கு நமக்கு பயம். ஏதாவது ஒரு காரியம் நடந்துவிட்டால் அதை சரி செய்வதற்கு நாம் போவதற்கு ஒரு பயம். ஐயோ, அவங்கள்ட்ட பணம் இருக்குது, நம்ம அவங்களை எதிர்த்து நிற்க முடியாது. ஐயோ, அவர்கள் உயர்ந்த பதவியில் இருக்கிறார்கள், அவர்களை எதிர்த்து என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. யார் சொல்வது? தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லுகின்ற ஒரு காரியம். ஆனால் நம்ம எதை மறந்துட்டோம் தெரியுமா? எனக்குள் கர்த்தர் இருக்கிறார், எனக்குள் தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறது, எனக்குள் இருக்கிற கர்த்தருக்கு முன்பதாக என்னை எதிர்த்து நிற்பவர்கள் எல்லாருடைய முழங்கால்களும் தான் முடங்குமே தவிர நான் ஒரு நாளும் அவர்களுக்கு முன்பதாக முடங்க மாட்டேன். இந்த விசுவாசம் நமக்கு இல்லையே. ஆண்டவர் அப்படிப்பட்ட நம்மை பார்த்து தான் சொல்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எத்தனையோ பேர் எழுதுகிறாங்க, எவ்வளோ பேர் எல்லாம் நல்ல மார்க் வாங்கிட்டு போகிறாங்க. ஆனால் நான் எத்தனை தடவை அட்டன் பண்ணியும் எனக்கு கிடைக்க மாட்டேங்குதே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உனக்குள் ஒரு அபிஷேகம் இருந்தால், உனக்குள் ஆண்டவர் வாசம் பண்ணுவார் என்றால், உனக்கு நல்லது என்றால் நிச்சயமாக கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். அந்த காரியம் நடக்கலையா, நீ எதிர்பார்த்த காரியம் நடக்கவில்லையா, ஒன்றை புரிந்து கொள், கர்த்தர் அதை விட நல்ல மேன்மையான ஒரு காரியத்திற்காகத்தான் இதை உனக்கு அவர் கொடுக்கவில்லை. இந்த விசுவாசம் இருந்தால், இந்த நம்பிக்கை இருந்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆனால் நாம் என்ன செய்து விடுகிறோம் தெரியுமா? ஐயோ, இவ்வளவு ஜெபித்து என்ன பிரயோஜனம், அவருக்காக இவ்வளவு உழைத்து என்ன பிரயோஜனம், நான் நல்லவனாக இருந்து என்ன பிரயோஜனம், நான் நினச்சது எதுவுமே நடக்க மாட்டேன்து, நான் வேண்டுகிற காரியம் எதுவுமே கிடைக்க மாட்டேன் என்கிறது என்று சொல்லி முதலாவது அம்பு யார் மேலே நம்ம பாய்க்கிறோன்னா ஆண்டவர் மேலே தான். அம்பு எய்வது முதலாவது ஆண்டவர் மேலே. ஜெபிச்சு என்ன பிரயோஜனம் ஆண்டவரே, வேதம் வாசித்து என்ன பிரயோஜனம் ஆண்டவரே, நல்லவனாக இருந்து என்ன பிரயோஜனம் ஆண்டவர். எல்லா அம்புகளை ஆண்டவர் மீது நாம் எய்து கொண்டே இருக்கின்றோம். பிறகு நாம் நன்மைகளை எப்படி பெற்றுக்கொள்வது? ஒரு காரியம் நமக்கு தெரியவில்லை. ரோமர் 8:28 சொல்வது போல,
அன்றியும் அவர் மீது அன்பு கொண்டவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் மீது அவருக்கு வருகின்ற எல்லா காரியமும் சகலமும், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நடக்கின்ற சகல காரியங்களும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் என்று அறிந்திருக்கிறேன்னு பவுல் சொல்கிறார். நீங்களும் நானும் சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்கள். என் காரியத்தில், என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் தொழிலில், நான் இருக்கிற இடத்துல நடக்கிறது எல்லாமே நான் எதிர்பார்ப்பது போல் இல்லைனாலும் ஒன்று மட்டும் தெரியும், அது எல்லாம் என்னுடைய நன்மைக்காகத்தான் நடக்குது, கர்த்தர் என்னுடைய நன்மைக்காகத்தான் செய்வார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று துணிகரமாக உங்களால் என்னால் சொல்ல முடியுமா? பரிதாபமான நிலைமையிலே இருந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தான் நம்ம சொல்கிறோம், நிம்மதியே இல்லை, சமாதானமே இல்லை, நினச்ச காரியம் ஒன்றும் நடக்கலை. சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா கடைசி மூச்சு நிற்கிற வரையில் நம்ம இதை தான் சொல்லி கொண்டிருப்போம். தேவனுடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதத்தில் எத்தனை காரியத்தை நம்ம பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டில் 2 ராஜாக்களின் புத்தகம் 6வது அதிகாரத்தில் பார்க்கின்றோம். அந்த சீரிய இராணுவம் இஸ்ரவேலரை முற்றுகை போட்டது, கடும் பஞ்சம். அந்த 7வது அதிகாரம் 1-2 சொல்லுது. எல்லாமே விலை அவ்வளவு அதிகம். இப்போ நம்முடைய லாங்குவேஜில் சொல்லணுன்னா, இப்போ 1 கிலோ அரிசி 1000 ரூபான்னு வச்சுக்கொள்வோம். அவ்வளோ கொடுமையான பஞ்சம். அந்த 1000 ரூபாய் கொடுத்தாலும் அரிசி கிடைக்குமானா கிடைக்கல, அப்படிப்பட்ட பஞ்சம். அந்த சமயத்தில் தான் எலிசா வந்து அந்த பிரதானியை பார்த்து சொல்கிறாரு, நாளைக்கு இதே நேரத்தில் அந்த 1000 ரூபாய்க்கு இன்றைக்கி விற்கிது அந்த 1 கிலோ அரிசி 1 ரூபாய்க்கு நாளைக்கு விற்கும்பா, நீ பாரு அப்படின்னு. அவன் சொல்கிறான், இதெல்லாம் நடக்கிற காரியமா? 1000 ரூபாய்க்கு 1 கிலோ 1000 ரூபான்னு விற்கிறது எப்படி நாளைக்கு 1 ரூபா? வானத்தையே திறந்து கொட்டினாலுமே அது நடக்காதுன்னு. அப்பொழுது எலிசா சொல்கிறார், நீ இதை நம்பாததுனால நீ இதை கண்ணால் பார்ப்ப, ஆனால் நீ அதை அனுபவிக்க மாட்டா என்று சொல்லி. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அடுத்த நாள் நடந்தது என்ன? இந்த குஷ்டரோகிகள் மூலமாக சீரிய இராணுவத்தை கர்த்தர் விரட்டி அடித்தார். இஸ்ரவேலருக்காக அவர் யுத்தம் பண்ணினார். எல்லாவற்றையும் அவர்கள் போட்டுவிட்டு போய்விட்டார்கள். எனவே எல்லாவற்றையும் இவர்கள் சுதந்திரித்து கொண்டு உடனே அந்த குஷ்டரோகிகள் அந்த இராணுவத்தினருக்கு தெரியப்படுத்தி, அரசனுக்கு தெரியப்படுத்தி, உடனே எல்லாரும் வெளியே ஓடி வருகின்றார்கள். அது உண்மை என்று கண்டவுடன் அவ்வளவு பேரும் வந்து எல்லாவற்றையும், உணவு பொருட்களையும், வஸ்திரங்களையும், ஆபரணங்களையும் எடுத்துக்கொண்டு போனாங்க. அந்த நெரிசலில் அந்த பிரதானி இறந்துட்டான். அவன் கண்ணில் பார்த்தான், ஆனால் அனுபவிக்க முடியல. காரணம் என்ன? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். தேவனுடைய மனுஷன் ஒரு காரியத்தை சொல்கிறான், அதை ஏற்றுக்கொள்வதற்கு, அது விசுவாசிப்பதற்கு உனக்கு மனது இல்லை, ஆகவே அனுபவிக்கவில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கின்ற காரியம், இந்த வேத புத்தகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இன்றைக்கு நீ எதை எதிர்பார்க்கிறாயோ, இன்றைக்கு நீ எந்த விண்ணப்பத்திற்காக தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிறாயோ, அந்த காரியம் உனக்கு நன்மையாக இருந்தால் கட்டாயம் ஆண்டவர் அதை வாய்க்க பண்ணுவார். மனிதர்களை பார்க்காத, சூழ்நிலைகளை பார்க்காத, இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட தேவனை நோக்கிப்பார். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். வெட்கத்தால் தலை குனிவது இல்லை, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதை நீ விசுவாசித்தால் அன்பு சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் கர்த்தருடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்வார். அந்த கிருபைக்காக நாம் ஜெபிப்போமா? தகப்பனே, இதோ இந்த வேளையிலும் நீர் எங்களோடு பேசியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் கஷ்டப்படுவது, துன்பப்படுவது, வேதனைப்படுவது, கர்த்தாவே, இந்த பிரச்சனைகளுக்குள்ளாக உழன்று வருவதற்கு காரணம் நாங்கள் தான் என்பதை உணர்ந்து கொண்டோம் சுவாமி. இவற்றிற்கெல்லாம் மேலான தேவனாகிய நீர் ஒருவர் இருக்கிறீர், எல்லா அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன ஒருவர் எங்களோடு கூட இருக்கிறீர். சர்வ வல்லமை உள்ள தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர். ஆகவே நாங்கள் அசைக்கப்படுவது இல்லை என்று தைரியமாய் சொல்லாதபடிக்கு ஒவ்வொன்றையும் பிரச்சனையை பார்க்குறோம், ஆட்களை பார்க்குறோம், சூழ்நிலையை பார்க்குறோம். அதனால தான் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல ஆண்டவரே. இந்த வேளையிலும் நாங்கள் இனி உம்மை மாத்திரம் நோக்கி பார்ப்போம், உம்முடைய வல்லமையை மாத்திரம் நோக்கி பார்ப்போம், உங்கள் கிருபையை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்ப்போம் சுவாமி. ஏற்ற வேளையில் எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலும் நீர் அதை நிறைவேற்றுவீர் என்ற விசுவாசத்தோடு இனி நாங்கள் உண்மையே நோக்கி பார்ப்போம் ஐயா.
இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகள் உள்ளத்திலும் அந்த விசுவாசத்தை நீர் கொடும் ஆண்டவரே. அந்த விதையை நீர் ஊற்றும் சுவாமி, நீர் விதையும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் அதற்கு நீர் பாய்ச்சி நூறத்தனையான பலனை அவர்கள் பெற்றுக்கொண்டு இந்த உலக வாழ்க்கையிலே அவர்கள் எல்லா ஆசீர்வாதங்களையும் ஒன்றும் குறைவுபடாமல் பெற்றுக்கொள்ள கிருபை தருவீராக. கேட்ட சத்தியத்தின்படி இந்த பிள்ளைகள் ஆண்டவரே தகப்பனே, உம்மை விசுவாசிப்பவர்களாய், உம்மில் பலம் கொள்பவர்களாய், உம்மிலே மகிழ்ந்து களி கூறுபவர்களாய், மூலமாய் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்பவர்களாய் நீர் கிருபை பாராட்டுவீராக. உம்முடைய கிருபைக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் வருகின்ற நாட்களிலே மற்றவர்களுக்கு சொல்லட்டும், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். மற்றொரு விசுவாசம் அல்ல, மற்றொரு ஜபம் அல்ல, நான் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பேன் என்று சொல்லி அந்த விசுவாசத்தை எனக்குள் நீர் விதைத்து கர்த்தாவே அந்த விசுவாசத்திலே நான் பலுகி பெருக நீர் உதவி செய்வீராக. எங்கள் ஜபம் இனி அப்படியாக இருக்கட்டும். இதன் மூலமாய் மேலானவர்களை சுதந்திரக்கொள்ள கிருபை தருவீராக. உம்முடைய கிருபைக்குள்ளாக பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், உம்முடைய ராஜ்யம் வரட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை இன்றைக்கே காண்பாய். God bless you.